நம்ம லாஸ்ட் வீடியோவில் கன்சால்டேட்னா என்னன்னு பார்த்தோம். அதில் 2 மெத்தட் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு மெத்தட் கவர் பண்ணியாச்சு. இப்போ அதிலே செகண்ட் மெத்தட் எப்படி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு இப்போ பார்க்க போகிறோம். அடுத்த அப்ரோச் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம 2-3 காலம்ஸ் இருக்குன்னா இது ஆல்வேஸ் A1ங்கிறத ஃபார்முலா பேஸ் பண்ணி எடுக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹெட்டர் மட்டும்தான் வரும். செகண்ட் தேர்டு இருக்கிற ஹெட்டர்ஸ்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கிற மட்டும்தான் நெக்ஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த ஹெட்டர்ஸ் மேனுவலாக அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 காலம்ல இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஸ் எக்ஸாக்டாக எத்தனை செல்லு இருக்குங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ ஹெட்டர் இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லு இங்கே எவ்வளோ செல் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே நம்ம ஃபார்முலா போடும்போது செல்லு செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டாப்லேருந்து இந்த மாதிரி 3 காலம் அந்த எந்த ரோ வரைக்கும் நம்ம வரணுமோ 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கன்சால்டேட் போட்டு சேம் தான். இப்போ மறுபடியும் இதுக்குரிய டேட்டா ரேஞ்சு நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஸோ இப்போது இதை செலக்ட் பண்ணிக்கணும். அதே போல் பிப்ரவரியில் அது மட்டும் நம்பர்ஸ் மட்டும், மார்ச்சில் நம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது செகண்ட் அப்ரோச். காலம் இல்லாமல் நம்ம நம்பர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டாப் ரோ லெஃப்ட் காலம் இது ரெண்டையும் அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு இந்த காலம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் டேட்டா மட்டும் நமக்கு வந்துடும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரே சிங்கிள் ஷீட் மட்டும் இல்லை, டிஃபரெண்ட் எக்ஸல். இந்த மாதிரி இது ஒரு எக்ஸல், இது ஒரு எக்ஸல், 2 எக்ஸலுக்குள்ளே இருக்கதே நம்ம இந்த மாதிரி கன்சால்டேட் யூஸ் பண்ணி சம் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இது நான் இந்த மாதிரி செகண்ட் எக்ஸலில் இருக்கேன். இப்போ எனக்கு இந்த நம்பர்ஸ் ஃபுல்லாக நான் இப்போ இதை நான் மறுபடியும் டம்மியாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இங்கே நான் இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கன்சால்டேட் போடுறேன். கன்சால்டேட் போட்டு செல் ரேஞ்ச் செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே இந்த ரேஞ்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுத்துட்டு அதே போல் அடுத்த எக்ஸலில் இங்கே பார்த்திங்கன்னா இந்த டேட்டா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆட் கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே டேட்டா வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த கன்சால்டேட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே போல் சம் மட்டும் இல்லை, நம்ம நம்பர்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாமே இங்கே இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.